வணக்கம். இன்றைக்கு பொருட்பால அங்கவியல் இகல் என்கின்ற அதிகாரத்தில் 3வது குறள். இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும். இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும். பாருங்கள், குறள் ரொம்ப ஒரு புரியாத குறள் மாதிரி இருக்குது. சில வார்த்தைகளுக்கு பொருள் புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப சுலபமாக புரியும். இந்த குறளோட விளக்கம் என்ன அப்படின்னாக்கா, இகல் நீங்கியவர்க்கு, இகல்னா ஒரு மாறுபாடான எண்ணம் வருது, அந்த மாதிரி அந்த எண்ணங்களில் நீக்கியவர்க்கு புகழ் உண்டாகும் அப்படிங்கிறது தான் எளிமையான பொருள். அப்போ எதுக்கு இவ்வளோ வார்த்தைகள் அப்படின்னா, இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின். இகல் அப்படின்னா நமக்கு தெரியும், நானும் நீங்களும் ஒரு கருத்தில் மாறுபடுறது. அதை வச்சுட்டு அந்த மாறுபாட்டினான கருத்தை நீக்காமல் அதை வளர்த்து கொண்டே போகும்போது உங்களை பற்றி நான் தவறாமல், என்னை பற்றி நீங்கள் தவறாகவும், நம்மக்கிட்ட வேறு தவறாக கருதுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை வேறு மாதிரி பார்க்குறீங்க, நான் ஒரு விஷயத்தை வேறு மாதிரி பார்க்குறேன், அவ்வளோதான். ஆனாலும் அது பெரிய பகையாக வளர்ந்து போகிறது. அப்படிப்பட்ட அந்த மாறுபாடான எண்ணங்களை என்ன சொல்கிறாரு, அதுக்கு ஒரு விளக்கம் இங்கே சொல்கிறார். எவ்வ நோய் அப்படின்னாக்கா துன்பம். எவ்வம்னா துன்பம், துன்பத்தை கொடுக்கக்கூடிய நோய் அப்படின்னு எதை சொல்கிறாரு? இகல், அதை சொல்கிறாரு. அப்படி எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த இகல் என்னும் மாறுபாட்டை ஒருவன் நீக்கினால் அப்படின்றதுக்கு பரிமேலழகர் என்ன பொருள் எழுதுகிறாருன்னா, தன் மனதினின்று நீக்கினால் அப்படின்னு பொருள் எழுதுகிறார். எப்பவுமே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், ஒரு சொல்லோ ஒரு செயலோ மலர்வதற்கு முன்னால் அது எண்ணமாக தான் இருக்குது. ஆக அந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்திட்டோம்னா சொல்லும் சரி செயலும் ஒழுங்காக தான் இருக்கும். இது மகரிஷி எண்ணம் ஆராய்தலில் ரொம்ப வலியுறுத்தி சொல்வார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆக இங்கே என்ன சொல்கிறாரு, இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின். இகலுக்கு இன்னொன்று சொல்கிறாரு, துன்பத்தை தரக்கூடிய நோய். அதை நீக்கினா என்ன கிடைக்கும்னு சொல்கிறாரு. தவலில்லா அப்படின்னாக்கா என்றைக்கும் அழியாத, அப்படின்னா எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய தாவில் விளக்கம் தரும். தாவில் விளக்கம் அப்படின்னா அதுவும் அழியாமல் இருக்கக்கூடிய விளக்கு அப்படின்னு பொருள். இங்கே இந்த தாவில் விளக்கம், அழியாத விளக்கு அப்படிங்கிறது என்ன பொருள் வருதுன்னா, என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய புகழ் அப்படின்னு வருது, அதை தரும். இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும். அந்த நோயை துன்பத்தை தரக்கூடிய இகல் அப்படிங்கிறத நீ உன்னோட மனதில் இருந்து நீக்கி விட்டேனாக்கா என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய புகழ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த எப்போவுமே அந்த மாறுபாடு இல்லாமல் எல்லாரோடையும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு குணம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மாறுபாடு இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு அந்த எண்ணங்கள் மாறுபடுதுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அந்த மனதில் பகை இல்லாமல் வரணும். அந்த விஷயத்தில் அவர் இன்னும் ஒத்துப்ப மாட்டார், மற்றபடி எல்லாம் சரிதான். அப்படி ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டு வந்தோம்னா நமக்கு எல்லோரும் நண்பர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த சமுதாயத்தில் நம்ம உயர்வோம். அப்போ நம்மளுடைய புகழ் வரும். ஒரு இல்லறத்தில் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை அப்படிங்கிறது புகழ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆக அந்த என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய புகழ் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு நம்ம முதல் குறளில் பார்த்த காந்தியோட வாழ்க்கை வரலாறு ஒரு எடுத்துக்காட்டு தான். ஏன்னா அவருக்கு அந்த மாறுபாடை பெருசாக படுத்தாமல் பண்ணதுனால இன்றைக்கு வரைக்கும் காந்தியோட புகழ் நிற்குது இல்லையா? இரவாத புகழ் தானே அதுதான் இந்த குறளில் சொல்கிறார். ஆக நம்மிடம் அந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.